அண்ணாமலை சொல்கிறாரு தமிழ்நாட்டில் ஒரு இளிச்சவாயன் இருக்கானா, அவர் பேர் அண்ணாமலையா. நான் தமிழ்நாட்டில் ஒரு இளிச்சவாய் இருக்கா, அந்த இளிச்சவாயன் பேர் என்ன? அண்ணாமலை. ஏன் அண்ணாமலை இளிச்சவாய் அண்ணாமலைன்னா, எம்எல்ஏ கிடையாது, எம்பி கிடையாது, பஞ்சாயத்து தலைவர் கிடையாது, மக்களுடைய வரி பணத்தில் ₹1 எனக்கு சம்பளம் கிடையாது. ஆனால் வருஷம் நான் பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணுவேன். இங்கே பாருங்க, 10 வருஷம் பேங்க் அக்கௌண்ட்டை பார்த்துக்குங்க, எல்லாத்தையும் பார்த்துக்குங்க. தமிழ்நாட்டு மக்களே எல்லாம் இளிச்சவாயனாக்குனார் ஒருத்தர், இளிச்சவாயனாக ஆக்கி கொண்டிருக்கிறார் ஒருத்தர், அவர் பேர் தான் அண்ணாமலை. இந்த லட்சணத்தில் இவர் இளிச்சவாயனா? என்ன இளிச்சவாயன்? அவரே சொல்கிறார், நான் மந்திரி இல்லை, நான் திமுக இது எம்எல்ஏ இல்லை, ஒரு வார்டு மெம்பர் கூட இல்லை. அந்த கேள்வியை தான் கேட்குறோம். மந்திரி இல்லை, எம்எல்ஏ இல்லை, வார்டு மெம்பர் இல்லை, இவ்வளவும் இல்லாத நீங்கள் எப்படி கோடிக்கணக்கில் வந்து நிலம் வாங்கினீங்க வீடை? நீங்கள் சொன்னீங்களே என் வீட்டு வாடகையை கூட என் நண்பர்கள் தான் கொடுக்குறாங்கன்னு. வீட்டு வாடகையை கூட செலுத்த முடியாமல் இருந்த அண்ணாமலை இன்றைக்கு கைட்லைன் வேல்யூலேயே 5 கோடி வரக்கூடிய வீட்டை எப்படி வாங்கினீங்க? கைட்லைன் வேல்யூவே 5 கோடினா அந்த ஒரிஜினல் விலை என்ன இருக்கும்? எவ்வளோ பணம் கொடுத்தீங்க? என்னுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை எல்லாத்தையும் காமிக்கிறேன். யாருக்கு அதில் பூ சுற்றுறீங்க? எல்லோரும் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை காமிக்குவாங்க. ஸ்டாலினுக்கு பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள் ஏதாச்சும் இருக்கான்னு. அவங்க தப்பு பண்ணுறவங்கெல்லாம் பேங்க் மூலமாக தப்பு பண்ணுவாங்க, மாட்டிக்குவாங்கல்ல.